ஓகே. என்னதான் மூவ் ஆகி ஃபைனலாக நம்ம வந்து கேரளா ட்ரிப் வந்து ஃபைனலாக வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரிப் வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்க போகுது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறையா கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறேன். ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருங்க. கண்டிப்பாக நான் வீடியோஸை வந்து மேலும் மேலும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 o'clock ஆகுது. திருச்சி ஹைவேஸ் கிட்டே ஏறிட்டோம். நம்ம வர்க்கலா போகிறோம் கேரளா. ஸோ நைட் ரைடு அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு எதுவும் எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது. நல்லபடியாக போயிட்டு வந்துடணும். நைட் டைம் தான் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இப்போயே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரைடு வந்து கண்டினியூ பண்ணுவோம். பெட்ரோலும் ஃபுல்லாக இருக்குது நம்மள்ட்ட. கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். திருச்சி கிட்டே வந்துட்டோம். தூக்கம் தாங்க முடியல. தூக்கம் அதிகமாக வந்துடுச்சு. இன்னும் வந்து 400 kilometers மேலே போகணும். ஸோ இதுக்கே டயர்டாகிடுச்சு. ஸோ இன்னும் எப்படி ரைட் பண்ண போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். இல்லை ரொம்ப டயர்டாகிடுச்சு, முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து தூங்கலாம்னு சொல்லி ரூம் வந்து பார்த்து எடுத்துட்டோம். பட்ஜெட்லெஸ் தான். 300 தான் சொல்லியிருக்காரு. நல்லாவே இருக்குது ரூமு. அந்த ஹைவேஸ் பக்கத்தில், திருச்சி ஹைவேஸ் பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் போய் தூங்க போகிறோம். ரைடை வந்து ஆஃப்டர் 5க்கு மேலே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஃபைனலி டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. நம்ம தூங்கி ஏஞ்சாச்சு. ஒரு 4 hours நல்லபடியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே போயிட்டு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இந்த தென்காசி சைட்லாம் போனால் நிறையா நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபைனலாக விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுது. மதுரை ஹைவேஸில் இருக்கும். மதுரை திருச்சி ஹைவேஸ். எனக்கு இன்னுமே 300 kilometers காமிக்குது. அதுவே வந்து இன்னொரு 7 hours 8 hours ட்ராவல் காமிக்குது. அந்த தென்காசி சைட்லாம் வந்து தாண்டி போனால் கொஞ்சம் ஹில் சைடு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல. வந்து அப்டேட்லேயே இருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய த்ரில்லெல்லாம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம அப்படியே காலைல ஒரு டீயை குடிச்சு அப்படியே கிளம்பியாச்சு. செம்ம வெயில். காலையிலே பயங்கரமான ஒரு வெயில். இப்போ எப்படி நம்ம வந்து இன்னொரு 400 kilometers போக போகிறோன்னு தெரியல. காலையிலே ஒரு நல்ல வெயில். ஸோ அதான் நைட்டு நம்ம தூங்கிட்டனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. காலையில் போக வேண்டியது. இல்லைனா நம்ம நைட்டே கூட அப்படியே ட்ராவல் பண்ணியிருந்தால் அவ்வளோ நேரத்துக்கு நம்ம மதுரை தாண்டி போயிட்டு இருந்திருப்போம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். ரோடு கொஞ்சம் சரி இருக்காது, போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி தான் நம்ம அப்படியே வந்து ஸ்டே போட்டாச்சு. இது வந்து மதுரை ஹைவேஸ். இந்த சைடு போயிட்டுருக்கிறது நம்ம மதுரை ஹைவேஸுமே கொஞ்சம் நல்ல வெயில் தான் இருக்குது. இந்த சைடுமே கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த பச்சை பச்சைன்னு அந்தளவுக்கு இல்லை. நான் இந்த ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரோட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் எப்படின்னு ரோடெலாம் எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து கொடைக்கானல் அந்த சைடு தான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ரைட் பண்ணதில்லை அந்த அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மதுரை ஹைவேஸில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன் பைக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருக்கேன் எனக்கே. ஸோ சரி, அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா வந்து நிறைய பேசினா வந்து அப்புறம் நீங்களுமே கடுப்பாயிருவீங்க. ஃபைனலி வந்து தென்காசி ரோடு வந்து வந்தாச்சு. தென்காசி ரோடுன்றது வந்து 2-way இருக்குது, 4-way இல்லை. 4-way போட்டுட்ருக்காங்க. ஒரு கொஞ்சம் முடியுமா தான் இருக்குது. ஸோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து இந்த ரோட்டில் எப்படிலாம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற பார்க்க போகிறோம். ஏன்னா நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த ஹில்ஸ்லாம் இருக்கும். அந்த சைடு அந்த தென்காசினா எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. வந்து வர்க்கலா தான் போயிட்டுருக்கோம். அது போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து நைட் ரெஸ்ட் எடுத்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா வந்து நம்ம காலையிலே போயிருக்கலாம். வந்து போகும். ஸோ இன்றைக்கி வேறு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து எந்த ஊருன்னு சரியாக தெரியல. ஸோ வந்து பட் இங்கேருந்து தென்காசி வந்து இன்னும் ஒரு 100 kilometers மேலேன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல நிறுத்த போகிறதில்ல. ஸோ அதனால் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா வந்து நேற்று நைட்டே கிளம்பி வந்து காலையில் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து ரெஸ்ட் எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு 1 o'clock ரீச் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து டுடே ஃப்ரைடே வேறு. ஸோ வந்து நாங்கள் தொழுவணும் இன்னைக்கு ஃப்ரைடே. அதனாலவே இப்படி சீக்கிரமாக போகணும்னு சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும். பட்டு போகுமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த ரோடுமே அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை.
எல்லாமே குண்டும் குழியுமா அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கர ஒரு டென்ஷன் தான் ஆகுது. கொஞ்சம் தூரம் போனால் பட்டுன்னு வந்து பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் தூரம் போனால் பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போது வந்து பயங்கர வெயில் வேறையா, அதுவும் இல்லாமல் ஒன்றும் முடியல. காலையிலே இவ்வளோ வெயில்னால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தான் இருக்குது. ரோடுமே சரியில்லை. அந்த மாதிரி ரோடுமே நீங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ரோடுமே அங்கங்கே நடுவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா வந்து நம்ம லக்கேஜ்லாம் கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ பள்ளத்தில் விட்டால் பட்டுன்னு வந்து ஜெர்க் ஆகுது. ஸோ அதனாலவே வந்து நம்ம ஒரு 70க்கு மேலேயே போகிறதில்ல. அப்படியே 80 70 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஓட்டிகிட்ருப்போம். ஏன்னா வந்து எங்கே பள்ளம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த ரோடெலாம் கொஞ்சம் போட்டாவே அவங்களாம் ஓகேவாக தான் இருக்கும். எனக்கு ஹைவேஸில் வந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த ஊரில் சின்ன ரோட்டில் வந்தோடனே தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்குது. ஏன்னா வந்து சின்ன ரோடு 2 வேனால அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கூட ஓட்ட முடியல. ஸோ கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து எங்கே ஸ்பீட் பிரேக் வருது, எங்கே பள்ளம் வருது எதுவுமே தெரியல. இது என்ன ஊருன்னு சரியாக தெரில. பட் ஏதோ ஒரு ஊருக்கு ரீச் ஆகிடுச்சு. அந்த தம்பி பாருங்கள் எப்படி போகிறான்ட்டு. வண்டி R15 போல் எக்ஸாஸ்ட்லாம் போட்டு பறக்கிறான் வேற. அவன் ஒழுங்காக ஓட்டுறான், சரிதான். நம்மளுக்கு இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போய் எங்கே போகிறான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர ஒரு டிராஃபிக்காக இருக்குது. ஹெவி டிராஃபிக்காக இருக்குது காலையில் இந்த ஊரில். ரோடு தாங்க ரொம்ப கடுப்பாகுது, ரொம்ப சரியில்லை. அவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரோடு எவ்வளோ கடுப்பாக எவ்வளோ இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வழியும் அந்தளவுக்கு யாரும் விட மாட்டுறாங்க. இவங்க நம்ம சைடு வாங்கிட்டு வேறு போகிறாங்க. பரவாயில்ல, நல்லா ஓட்டுறாங்க போல். நம்மளை சைடு வாங்கி அங்கே ஒரு வாட்டி சைடு வாங்கினாங்க, அப்புறம் இங்கே ஒரு வாட்டி சைடு வாங்குறாங்க. ஆனால் வந்து டிராஃபிக் தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அந்த டஸ்ட்டுனாலே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு இரிட்டேட் ஆகும். ஒத்துக்காது சீரியஸாகவே. ஏன்னா வந்து நான் வந்து ஃபுல்லாக ஹெல்மெட்லாம் அந்த கவர் பண்ணிவிட்டு இந்த சன்கிளாஸ் எல்லாம் இது பண்ணிட்டு தான் ஓட்டுவேன். அப்போ தான் வந்து டஸ்ட்லாம் நமக்கு அந்தளவுக்கு படாது. டிராஃபிக்காக ஆமான்னு நினைக்கிறேன். இவனும் ஸ்டக்காகி நிற்கிறான், அவனும் ஸ்டக்காகி நிற்கிறான். யாருமே போக மாட்றாங்க. யாராவது போங்கடா. டிராஃபிக் போலீஸ் அங்கே நிற்கிறாரு. பட் ஒழுங்கான ஒரு வழியே சொல்ல மாட்டாரு. அங்கே பாருங்கள், ஒரு ஒரு இஷ்டத்துக்கு நிற்கிறாரு. இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு பேசிக்கிட்டு. நம்ம போவோம் நம்ம பாட்டுக்கு. அப்புறம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். ஆனால் வந்து அவங்க நடுவில் வரானுங்க. வண்டி வருதுன்னு தெரியுது, நம்ம கரெக்டாக வந்துட்டுருக்கோம் தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப ஒரு கடுப்பாகுதுங்க இந்த ரோட்டில். நான் கூடவும் பரவாயில்ல, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், ஹைவேஸ்லாம் கொஞ்சம் ஓகே அப்படியா இருக்கும்னு நினச்சா பயங்கர ஒரு மாதிரி ரோடெலாம் சின்னதாக, ரோடு சரியில்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க எப்போ இங்கே வந்தாங்க? அங்கே தானே பார்த்தோம் நம்ம. எப்போ சைடு வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. பரவாயில்லையே, இந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எங்கேயோ வேலைக்கு போகிறாங்க போல் சீக்கிரமாக. அதனால தான் வேகமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து பயங்கர டென்ஷனுங்க இந்த ரோடு. நம்மளுக்கு வந்து இதை வந்து லாங் ரைடு ஃபஸ்ட்டுனால என்ன பேசுறதுக்குலாம் அந்தளவுக்கு தெரியல. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் பேச முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டு போகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் இப்போ காருக்காரன் அப்படி வந்தார். என்னடா இவன் அவன் மாட்டுன்னு நிற்கிறான் ரோட்டில். ஒரு வண்டி வருதுன்னு கூட பார்க்க மாட்டான். ஸோ பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது காலையிலே. இந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் காலையில். இந்த ரோடெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். சுத்தமாக இல்லை, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இங்கெல்லாம் ஸ்டக் ஆகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக ரோடே ஸ்டக்கு. எல்லாமே இந்த சின்ன ரோடுக்குள்ளேயே வந்து போகணும் போல். அதனாலே ரொம்ப ஸ்டக்காக இருக்குது. வழியை விடுங்களாரி போகணுன்னு நினச்சா வந்துட்டான். அவர் பாட்டுன்னு அவர் வந்து போயிட்டார். நம்மளும் அவர் பின்னாடியே போவோம், வேறு வழி இல்லை. ரோடு அப்புறம் ஃபுல்லாக பிளாக்கில் இருக்குது. என்ன பண்ண முடியும்? சிக்னலாக நான் தெரியல அந்த இடத்துல. அதான் அவன் அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக்காக இருக்குது. அவன் அப்படியே அனுப்பிச்சி விட்றான், வரது கூட பார்க்கல. என்னன்னு சொல்கிறேன்னே தெரில. இந்த பஸ்ஸுக்காரன்லாம் வந்து லெஃப்ட்டு ரைட்லாம் பார்த்துக்காம அவன் மாட்டுன்னு ஏறிடுறானுங்க. 2 வீலர்ஸ்லாம் வந்து வந்தாங்கன்னா அவன் மாட்டுன்னு லூஸ் மாதிரி நான் மாட்டுன்னு நிற்கணும். என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. வியூ நல்லா இருக்குது, பட் அது கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பட் பயங்கர வெயில்னால அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை. ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் இதுவும். ஒரு இயற்கையான சூழல் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம தொழுதுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதனால் குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கேயுமே இடம் இல்லாமல் அங்கங்கே கேட்டு பார்த்து இப்போ கடைசியில் போயிட்டு ஒரு பள்ளியிலே கேட்டு பார்த்தோம். கடைசியில் அவங்க வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே.
எனக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அப்புறமா வந்து நல்ல ஒரு பெரிய ஹோட்டல், நல்ல ஒரு லக்ஸரியான ஹோட்டலில் எங்களுக்கு குளிக்க இடம் கிடச்சிச்சு. நல்லபடியாக குளித்து தொழுதுட்டு எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இன்னும் வந்து சாப்பிடலை. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் கழித்து போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லி அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து தென்மலை ரீச் ஆகிட்டோம். தென்மலையில் போயிட்டுருக்கோம். வந்து அங்கே வந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து பெங்களூர் ரைடர்ஸ் ஒரு 4 பேர் கிடச்சாங்க. ஸோ அவங்க கூட அப்படியே வந்து ரைட் பண்ணிக்கிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட கேட்டோம். ஓகேக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க எங்கள் கூட. நாங்களுமே அந்த 4 பேர் கூட அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இன்னமும் சாப்பிடலை. அவங்க கூட எதாவது லஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் போயிட்டு நான் போகிற வழியில். எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் மற்றவங்கள்ட்ட எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கேன், போயிருக்கேன். பட் இந்த அளவுக்குலாம் வந்து ஓகே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணுங்கன்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே, பெங்களூர் பீப்புள் ரைடர்ஸ்னாலே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நான் எனக்காகவே நின்று கூட வெயிட் பண்ணி கூட கூப்பிட்டு போனாங்க. அந்தளவுக்கு நான் வாட்டர் பாட்டில் வாங்கின ஒரு கடையில் அங்கே வந்து எனக்காகவே ஒரு 5 நிமிஷம் நின்றாங்க. 4 பேருமே நின்று என்னை கூப்பிட்டு கடைசியில் போகிறாங்க. மனசுக்கு உண்மையாகவே அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு நல்ல பீப்புள்ஸ் இருக்காங்களே, அப்படியே அவங்க கூட கண்டினியூ பண்ணிக்க சொன்னாங்க ரைடுன்னு சொல்லி. நல்லா ஃபைனலாக நாங்கள் கேரளா ரீச் பண்ணிட்டோம். போயிட்டுருக்கோம். நான் லஞ்சுமே முடிச்சாச்சு. அவங்க கூட தான் முடித்தோம். நல்ல ஒரு பர்சன்ஸ் தான், நல்லாவே பேசினாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நின்று பேசினோம். நல்லா தமிழ்லாம் பேசினாங்க. அதில் ஒரு பிரதர் நல்லாவே கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க எங்கள் கூட. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் எதோ சொன்னாங்க. சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கைஸ் ஃபைனலி நம்ம வர்க்கலா ரீச் ஆகிடுச்சு. ஒரு லாங் மூமெண்ட்டில். வர்க்கலா இஸ் லிட்டில் கோவான்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சும்மா சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாமே அப்படி ஒரு நைட்டில் அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பீச் வியூ. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு நல்ல பிளேஸ் தான், ஒர்த்தபிள் தான். அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தபிள் பிளேஸ் தான் சொல்லலாம். வர்க்கலாவில் வந்து இதான் நைட் லைஃப்னு சொல்லுவாங்க. வந்து ரைஸ் ஆகி பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அப்படியே ஃபுல்லாக அப்படியே மார்க்கெட் தான் சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும். அப்படியே அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்து பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி பீச் சைடு வந்துவிட்டோம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு நம்ம வந்து ரீச் ஆகி வந்தோடனே வந்து பீச் சைடு வரதுக்கு மணி ஒரு 7:30 ஆகுது. ஸோ பீச் பார்த்துட்டு மார்னிங்கும் நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பட் பீச் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக வந்து வர்க்கலா வந்தாச்சு. நம்ம நைட் லைஃப்பும் பார்த்தாச்சு. ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணியாச்சு. நம்ம வந்து நாளைக்கு வந்து வேறு மாதிரி நான் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே அப்டேட் பண்ணுறோம். வந்து நாளைக்கு டெய்லி வந்து அப்டேட்டே இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து வர்க்கலா வந்துட்டோம். ஓகே, இனியோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம வந்து நாளைக்கு வந்து வர்க்கலாவில் எங்கே போகணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து நாளைக்கான வீடியோவில் நான் போடுறேன். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா?